சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் 14வது தலமும் 68வது தேவார பாடல் பெற்ற தலமுமான சீர்காழி இல்லைன்னா திருக்காழின்னு அழைக்கப்படுகிற சீர்காழி சட்டநாதர் கோவில் 3 இறைவன் பிரம்மபுரீஸ்வரர், தோணியப்பர், சட்டைநாதர். தாயார் பேர் பெரிய நாயகி இல்லைன்னா திருநிலை நாயகின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், திருநாவுக்கரசர் 3 பதிகங்கள், சம்பந்தர் 67 பதிகங்கள், சுந்தரர் ஒரே ஒரு பதிகம். காரணம், திருஞான சம்பந்தரோட பிறந்த ஊரே இதுதான். இங்கு தான் உமையமேட்டை பால் குடித்த 3 வயதிலே பால் குடித்த அவர் தேவார பணியை செய்தார். பின்னால் சுந்தரரே இது திருஞான சம்பந்தர் பிறந்த ஊர்னு சொல்லி இது மிதிக்கவே அஞ்சினாராம். அந்தளவுக்கு இது புண்ணிய தலமாக சொல்லப்படுது. அதுமாதிரி முளைப்பால் உற்சவங்கிறது சித்திரை பெருவிழாவில் 2ஆம் நாளில் கொண்டாடப்படுது. இந்த கோயிலை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். அதேமாதிரி இந்த கோயில் கல்வெட்டுகள் ராஜாதி ராஜவள நாட்டுக்கு திருக்கழுமல நாட்டு திருத்தோணிபுரம் உடையார் கோவில்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது கோச்சங்க சோழன் கட்டிய மாடக்கோவில் இல்லை மலைக்கோவில் சொல்லுவாங்க. 3 தலங்களில் 3 இறைவன்கள் இருக்கக்கூடிய அமைப்பை இந்த கோயிலில் பார்க்க